பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். மீகா 2:13. தடைகளை நீக்குகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இங்கே வேதம் சொல்லப்படுகிறது, தடைகளை முடிக்கிறவர் இயேசு, தடைகளை நீக்கி போடுவர் இயேசு. ஆனால் ஒரு மனுஷனை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொள்ளும்படியாய் மோசேவை முன்னே அனுப்புகிறார். மோசே முன் போகும்போது ஜனங்கள் பின் நடந்து செல்கிறார்கள். ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னே போகும்போது ஆடுகள் பின் செல்கிறதாம். அதே போல் தடைகளை உடைக்கும் போது எல்லா காரியமும் விலகி போகும். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு தடைகளை நீக்க போகிறாராம். அவர் முன்னாக போகிறாராங்க. அநேகரை முன் வைத்து இவர் வந்தால் என் தடை நீக்கும், இவர் வந்தால் என் பிரச்சனை மாறும் அப்படின்னு சொல்லலாம். அது முடியாதுங்க. ஆனால் இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார்னா உங்கள் தடைகளை நீக்கி போடுகிறார். அவர்கள் முன்னாக வருகிறார், நடந்து போவாருங்க. எந்த பிரச்சனை உங்கள் குறுக்க வர முடியாது. ஏன்னா இயேசு உனக்கு முன்னாடி வந்துட்டார்னா அவர் தடைகள்லாம் நீக்கி போடுகிறார். அவர் முன்னாக வந்துடணும். நம்ம வாழ்க்கையில் அவர் முன்னாக வந்துட்டார்னா நமக்கு தடையே வராதுங்க. தடை நீக்கி போடக்கூடிய காரியத்தை எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறார்னா, அவர்களுக்கு முன்பாக அவர் நடந்து போனாராம். உங்கள் வாழ்க்கையில் அவர் வர வேண்டுமா, நடந்து உங்கள் தடைகள் நீக்க வேண்டுமா, இயேசுவை முன்குறித்து கொள்ளுங்கள். அவர் முன்னாக நடந்து போகணுன்னா உங்களுக்குள்ளே இயேசு இருக்கணுங்க. உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் சூழ்நிலை மாறும், எல்லாம் மாறும். கர்த்தர் தடைகளை நீக்கி அவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.